இவனுக்கு வந்து கார் திருடுறது, அவங்க பணக்கார குழந்தைகளை கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் மிரட்டி வாங்குறது, இதுதான் இவங்களுக்கு தொழில். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்த தாண்டி போன அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ரோட்டில் போகிற பப்ளிக்கும் பார்க்குறாங்க. ஆஹா வம்புன்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் அந்த பெண்ணு வந்து உள்ளாடை அணிஞ்சிருந்தாங்கல்ல, அந்த உள்ளாடை வந்து இல்லை, பாடியில் டீகம்போஸ் ஸ்டேஜ் இருந்தது. அந்த பையனுக்கு வந்து 31 வெட்டு இருந்தது. இது வந்து இந்தியா முழுக்கும் ஒரு பெரிய கொலை, ரேப்பு இந்த மாதிரி வழக்கு நம்பர் 1 வழக்கு பெரிய அளவில் பற்றி எரியுது. ரேப் பண்ணி முடிஞ்சப்பறம் அவன் திரும்பி வரான், அவன்கிட்ட சொல்கிறான், அவனும் ரேப் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறேன், என் தம்பி எங்கே அப்படின்னு. அங்கே தான் இருக்கிறான் அவன் தம்பி அப்படின்னு சொல்லி, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மாதிரி அனுப்புகிறாங்க. அவன் போகையில் பின்னாடி போய் 2 பேரும் கத்தியால் டெல்லியில் வந்து ஏர்ஃபோர்ஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஏர்ஃபோர்ஸ் குவார்ட்டர்ஸில் வசிக்கக்கூடிய கீதா அப்படிங்கிற 16 வயசு பெண்ணு, சஞ்சய் சோப்ரான்னு அவளோட தம்பி 14 வயசு. கீதா வந்து பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க கல்லூரியில். இவன் வந்து ஹை ஸ்கூலில் படிக்கிறான். அவங்க அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாங்க. இது நடந்தது, சம்பவம் நடந்தது வந்து 26/8/1978 அன்னைக்கு வந்து, அதாவது ஆல் இண்டியா ரேடியோ, அப்போ வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாஷ்வாணியில், ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி, யுவரராணி அப்படின்னு ஒரு குழந்தைகள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒரு கார் வேகமாக வருது. அந்த கார் எங்களை பார்த்தோன்னே ஸ்லோவாக நிற்கிது. நின்று இவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காரில் வந்து ஓட்டுறவர் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேர் இருக்காங்க. அப்போது இந்த பசங்க சொல்கிறாங்க, இது மாதிரி ஆகாஷ்வாணிக்கு போகிறோம், ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோம், அதுக்காக காத்திருக்கிறோம் அங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த பக்கமாக தான் போகிறோம், நீங்கள் வரீங்கன்னா நாங்கள் அங்கே ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நம்பி இந்த 2 குழந்தைங்களும் ஏறிடுறாங்க. யார்? கீதாவும் ஒரு தம்பி சஞ்சய் சோப்ராவும். சஞ்சய் சோப்ரா 5 அடி 10 அங்கலம் இருப்பான், 14 வயசு பையனே. நல்லா அஜானுபகான்னு வருவான். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இல்லையா, அதனால் ஹைட்டு வெயிட்டுமாக இருப்பான். அப்போது அந்த பசங்க 2 பேரும் பின்பக்கம் ஏறிடுறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், இன்னொருத்தனும் அவனும் பின்பக்கமாக ஏறிடுறான். ஏறி இந்த வண்டி போகுது, காரு. அப்போ அந்த கார் போகையில் ஆகாஷ்வாணியை நோக்கி போகாமல் வேறு டைரெக்ஷனில் போகுது. வேறு டைரெக்ஷனில் போனோன்னா இந்த பசங்க வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு இடையில போயிட்டு இருக்கையிலே இவங்க கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ இந்த பசங்க காலேஜில் படிக்கிறதும் ஸ்கூலில் படிக்கிறதும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கார், மிலிட்ரினா ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக இருக்கார், இந்த குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் வந்து அப்செட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, அந்த 2 பேரும் தான் பில்லா ரங்கா அப்படின்னு 2 கார் திருடனுங்க. இவனுக்கு வந்து கார் திருடுறது, இதே மாதிரி குழந்தைங்களை கடத்திட்டு போய் அவங்க பணக்கார குழந்தைகளை கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கிறது, மிரட்டி வாங்குறது, இதுதான் இவங்களுக்கு தொழில். இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க. மும்பையில் இது மாதிரி கார் திருடு கேஸ் நிறைய இருக்குது. இதை மாதிரி மிரட்டி காசு, குழந்தைங்களை கடத்திட்டு போய் மிரட்டி காசு வாங்கின கேஸுலாம் நிறைய இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மும்பையில் நம்ம முகம் தெரிஞ்சு போச்சு, அதனால் நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போய் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை திருடுறாங்க. ஒரு ஃபியட் காரை திருடி அந்த கார்லேயே 2 பேரும் நேராக டெல்லியை நோக்கி போகிறாங்க. அப்போ ஆக்ராவில் வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க, 2 மாதம் வாடகைக்கு அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் தங்குறாங்க. அப்போது சிட்டிக்குள்ளே வரலான்னு சொல்லி அந்த காரை எடுத்துகிட்டு வந்து நல்ல பணக்காரட்டு பிள்ளைங்களாக கடத்தலாம் அப்படின்னு தான் போகிறாங்க. போகிற வழியில் இந்த குழந்தைங்களை பார்த்துட்றாங்க. இந்த குழந்தைங்களை பார்த்து பணக்காரட்டு குழந்தைங்கன்னு சொல்லி இவங்க வண்டியில் ஏற்றிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்த தாண்டி போன அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ரோட்டில் போகிற பப்ளிக்கும் பார்க்குறாங்க. இந்த குழந்தைங்க கத்துறதை பார்த்துட்டு இந்த காரில் யாரையோ கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி காவல்துறை அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்போ வண்டி அங்கே இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க, இதுக்கிடையில் லேட் ஆகி போச்சு, குழந்தைங்களை காணணுன்னு பெற்றோர்கள் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க. டெல்லி முழுக்கும் தேடுறாங்க, கிடைக்கல. இவங்க காணாமல் போனது வந்து 26/8/1978. ஆனால் 28/8/2078 1978 2 நாள் கழித்து தான் ஒரு குழந்தையோட
பிணம் கிடைக்கிது ஒரு புதரில். இன்னொரு குழந்தையோட பிணம் வந்து 31/8/1978 கிடைக்கிது. 2 குழந்தைங்களும் புதரில் வந்து போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 5 காயங்கள் இருக்குது. அந்த பெண்ணு வந்து அவங்க உள்ளாடை அணிஞ்சிருந்தாங்கள்ல, அந்த உள்ளாடை வந்து இல்லை, பாடியில் டீகம்போஸ் ஸ்டேஜில் இருந்தது. அந்த பையனுக்கு வந்து 31 வெட்டு இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து இது மாதிரி வசதி இல்லாத அந்த அளவுக்கு இவங்க கடத்திட்டு போனால் பெரிய லெவலில் பணம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்கள அந்த அவுட்டரில் கூட்டு போகிறாங்க. அவுட்டரில் கூட்டு போகல அந்த பையனை மட்டும் ஒருத்தன் கூட்டு போயிடுறான் வெளியே. ரங்கா வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டு போகிறான். கூட்டு போய் அந்த பையனை அங்கே வெட்டி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி புதரில் போட்டுறான். அதுக்கடையில் இவன் வந்து ரங்கா இருக்கான ரங்கா தான் கூட்டு போகிறான். பில்லா தான் அந்த பெண் வந்து அந்த கார்லேயே வச்சு ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணி முடிஞ்சப்பறம் அவன் திரும்பி வரான். அவன்கிட்ட சொல்கிறான், அவனும் ரேப் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறேன், என் தம்பி எங்கே அப்படின்னு. அங்கே தான் இருக்கிறான் அவன் தம்பி அப்படின்னு சொல்லி, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய முன்னாடி அனுப்புகிறாங்க. அவள் போகையில் பின்னாடி போய் 2 பேரும் கத்தியால் கழுத்தில் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி இவளை இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு புதரில் போட்டுறாங்க. இந்த புதருக்கும் அந்த புதருக்கும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் இடைவெளி. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி இதுக்கு மேலே நம்ம இருந்தால் மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல விட்டுறாங்க. அது ஃபியட் காரு. அந்த காரை திருடின உடனே நம்பர் பிளேட்டை மாற்றிடுறாங்க. நம்பர் பிளேட்டை மாற்றி ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு வேறு நம்பர் பிளேட்டு தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கார் அபேண்டனாக நிற்கிது. காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கார் நிற்கிறோன்னா போய் பார்க்குறாங்க. அதில் ரத்த கரைகள்லாம் இருக்குது, நிறைய முடிகள்லாம் இருக்குது. இது மாதிரி பிளேட் நம்பர் பிளேட் இருக்குது. அப்போ அந்த நம்பர் பிளேட்டு ஒரிஜினல் நம்பர் பிளேட்டு இருக்கிற நம்பர் பிளேட்டை வச்சு ஒரிஜினல் ஓனரை தேடுறாங்க. அப்போது வந்து ஒரிஜினல் ஓனர் வந்து அசோக்னு ஒருத்தர் பாம்பேயில் உள்ளவர். அங்கே திருடு போயிருக்கு. அந்த நம்பரும் இந்த பிளேட்டும் உள்ளே இருக்குது. அப்போ அந்த வண்டியை திருடிட்டு போயிட்டாங்க. அப்படின்னோடனே யார் கார் திருடாங்க, என்ன சமாச்சாரம்னு விசாரிக்கிறாங்க. காவல்துறை இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கையில் இந்த கொலை நடந்த அன்னைக்கு பில்லா வந்து ட்ரெயினை பிடிச்சி பாம்பேக்கு ஓடிடுறான். இவன் என்ன பண்ணுறான், 2 நாள் கழித்து கிட்டத்தட்ட 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் ஆக்ராவில் இவங்க ரூம் எடுத்தாங்களே அங்கே போய் தங்கியிருக்கிறான் ரங்கா. அதுக்கப்புறம் அவனும் வந்து போலீஸ் காவல்துறை ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னோடனே அவனும் மும்பைக்கு போயிடுறான். மும்பைக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து இவங்களுக்கு பயமாகுது. ஏன்னா கார் திருடினது அங்கே இல்லையா, கார் திருடங்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அடிக்கடி இவங்களோட ஒரிஜினல் அட்ரஸை நோக்கி தேடி போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு தகவல் கிடைக்கிது, இங்கே இருந்தால் வம்பாயிருன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து வராங்க. வந்து ஆக்ராவில் இறங்கிடுறாங்க. மும்பையிலையும் இல்லை, டெல்லியிலையும் இல்லை, இடையில ஆக்ராவில், டெல்லிக்கு பக்கத்தில். அங்கே இவங்க எடுத்த ரூமில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே ஒரு 4-5 நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சரி நம்ம டெல்லிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரெயினுக்கு ஆக்ராவிலேருந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏறுறப்போ எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து மிலிட்ரிக்காரங்களுக்குன்னு ஒரு கோச் இருக்கும் முன்னாடி. அந்த கோச்சில் ஒன்லி மிலிட்ரி பீப்புள் மட்டும்தான் ஏறுவாங்க, டிஃபென்ஸ் பீப்புள் மட்டும்தான் ஏறுவாங்க. அந்த கோச்சில் இவங்க ஏறிடுறாங்க. ஏறினோடனே இதில் ஒருத்தன் வந்து உயரமாக இருப்பான், வாட்ட சாட்டமாக 6 அடி இருப்பான். இன்னொருத்தன் ஒரு 5 அடி இருப்பான். அதனால் இவங்களை பார்த்தா மிலிட்ரிக்காரங்கன்னு நினச்சி அவங்களும் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் அவங்க பேச்சு கொடுத்து கேட்குறாங்க, நீங்கள் மிலிட்ரி பர்சனா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஏறணுமா, அப்போ உங்கள் ஐடென்டி கார்டை காட்டுங்கிறாங்க. நான் ஏன் தரணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க தராது. இவங்க போய் அவங்கள அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரிஜினல் மிலிட்ரி கார்டு அடிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்காங்க. அடித்து இவங்களை பிடிச்சி கெட்டி போட்டுறாங்க. கெட்டி போட்டு அந்த வேன்லேயே போட்டு டெல்லிக்கு வந்துடுது ட்ரெயின். அதுக்கடையில் டெல்லியில் உள்ள ரயில்வே போலீஸ்ட்டு அவங்கள ஒப்படைச்சிடுறாங்க. ரயில்வே போலீஸ் வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. யார் என்ன விசாரிக்கையில் தான் இந்த விஷயம் தெரிய வருது. இவங்க வந்து பில்லா ரங்கா 2 பேரும் திருடனுங்க, கார் திருடனுங்க. அவனுங்க தான் இந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரேப் அண்ட் மர்டரு, கிட்னாப்பிங், ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 2 பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்குது. இதுக்கிடையில் அந்த குழந்தை இறந்து போய் பாடி கிடச்ச உடனே அந்த ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்கல்ல, அந்த காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து கும்பலாக அவங்க வீட்டை நோக்கி வராங்க. அப்போது மொரார்ஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், பிரதம மந்திரி. அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்போ மினிஸ்டராக இருக்கார். இவங்க 2 பேரும் போய் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் சொல்லி ஆறுதல் சொல்லதுக்கு போகிறாங்க. இது வந்து இந்தியா முழுக்கும் ஒரு பெரிய, அதாவது ஒரு கொலை, ரேப்பு இந்த மாதிரி வழக்கு அப்படில நம்பர் 1 வழக்கு பெரிய அளவில் பற்றி எரியுது இந்தியா முழுக்கும். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கூட இருக்க அடல் பிஹாரி வாஜ்பாய் மினிஸ்டரும் போகிறாங்க கூட. அப்போ இந்த காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து கோபத்தில் அந்த காவல்துறை மேலேயும் இவங்க மேலேயும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு கல் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் தலையில் போட்டு அவருக்கு ரத்தம் வந்துடுது.
அப்புறம் அவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு வந்துடுறாங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க. கேஸ் நடக்குது. கேஸில் வந்து அதாவது கடத்தல், குழந்தைகளை கடத்தல், அப்புறம் வந்து ரேப் அந்த குழந்தைய, அப்புறம் மர்டர், இந்த செக்ஷனில் வந்து 2 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க. தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளோ எளிவாக நடக்கலை. 78 இந்த கொலை நடக்குது. கொலை நடந்ததுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணுறாங்க. கைது பண்ணது 8/9/78 கைது பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க வந்து நீதிபதி முன்னால் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாங்க. அந்த சம்பவ இடத்துலேருந்து கார்லேருந்து எடுக்கப்பட்ட இரத்தக்கரை, தலைமுடி, இந்த எல்லாத்தையுமே கெமிக்கல் அனாலிசிஸ் அனுப்புகிறாங்க. எல்லாமே இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. இந்த சம்பவத்தில் பில்லாவோட தலையில் அந்த பையன் வந்து இவங்க வச்சுருக்க கத்தியை எடுத்து வெட்டிடுறான். அதுக்கு 15 தையல் போட்டிருக்கு. அதுக்கு எந்த டாக்டர்கிட்ட இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணால், அந்த டாக்டர்கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த சம்பவம் என்றைக்கு நடந்தது, என்றைக்கு இந்த காயம்பட்டது, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவனுக்கும் கையில் காயப்படுது, ரங்காவுக்கு. அந்த காயம் எப்போ ஏற்படுது, என்ன சமாச்சாரம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அதையும் பண்ணுறாங்க. எல்லாம் நடந்து இவங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இவங்க அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணி கோர்ட்டுக்கு போய் அப்படியே மேலே மேலே போயிட்டே போய் இவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்தது வந்து 302 ஐபிசி கொலை, 363 கிட்னாப்பிங், 365 கிட்னாப்பிங் வித் அன்லாஃபுல் கன்ஃபைன்மெண்ட், 366 கிட்னாப்பிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரேப், 367 கிட்னாப்பிங் ஃபார் த 367 ரெடி 34. இதில் வந்து இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனையை வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. எல்லா கோர்ட்லேயுமே இவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தண்டனையை. கடைசியாக இறுதியாக இதுக்கிடையில் 78 ஆட்சி மாறிடுது. 82 31/1/1982 2 பேரும் டெல்லி தீகார் ஜெயிலில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். ஆக 4 ஆண்டுகள் 78 நடக்குது. 26/8/1978 அந்த குழந்தைங்களை கடத்தி ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறாங்க. 31/1/1982 தூக்கிலிடப்பட்டாங்க. இது வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. குழந்தைகளை வந்து கடத்திட்டு போய் அதில் அந்த பெண் குழந்தையை ரேப் பண்ணி கொலை பண்ண கேஸு. இதே கேஸு டிட்டோவாக 2010 கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, காலங்கள் மாறுது, ஆனால் குற்றங்கள் மாறலை, குற்றவாளிகள் மாறுறாங்க. இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் கடுமையான தண்டனை நிறைவேற்றப்படணும். அப்படின்னா தான், அதாவது சட்டத்தின் மீது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதனால் பெண்களை பெற்றவங்க, குழந்தைங்களை பெற்றவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகளை பத்திரமாக பார்த்துங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, தனியான முறையில் அவங்கள அனுப்பாதீங்க. குழந்தைகள் தான். பெண் குழந்தை உங்களை பொறுத்தவரை உங்களோட குழந்தைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மற்றவங்களை பார்க்குறப்போ அது வயதுக்கு வந்த ஒரு குழந்தை, பெண் குழந்தை. வயதுக்கு வந்த குழந்தைக்கு நடக்குது. இப்போ வயதுக்கு வராத குழந்தைகளையும் கூட கெடுக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. நிறைய வழக்குகளை பார்க்குறோம். அதனால் பெற்றோர்களே கேர்ஃபுல்லாக இருங்க, குழந்தைகளே கேர்ஃபுல்லாக இருங்க. நீதிமன்றங்களும் அரசும் இது மாதிரி குற்றவாளிகளுக்கு விரைவில் கடுமையான தண்டனை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.